கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பிசாசுக்கும் தேவனுக்கும் யுத்தம் நடக்க போகிறது. மிக விரைவில் நடக்க போகுது. இது கடைசி காலம். கடைசி காலம் என்பதனால இந்த பிசாசானவன் எத்தனை அநேகரை நரகத்தில் விழ வைக்க முடியுமோ ஆசபாசங்களை காட்டி பாவத்திலே சிக்கொண்டு அவர்களை எவ்வளோ பேரை நரகத்தில் கூட்டிகிட்டு போகணுமோ அத்தனை பேரை அவன் கூட்டிகிட்டு போக பயங்கரமான உலக ஆசபாசங்களை காட்டி மக்களை ஏமாற்றுவான், பாவத்திலே விழ வைப்பான். வாழை பிள்ளைகளை அநேகரை வஞ்சிக்கத்தக்க ஏமாத்தத்தக்க காரியங்களை உலகத்தில் எல்லா காரியத்தையும் கொண்டு வந்து நிறுத்துவான். அதனால் பிள்ளைகள் எல்லாரும் எச்சரிக்கையாக இருங்கள். நீங்கள் சாத்தானை பிசாசை ஜெயிக்கத்தக்க நீங்கள் ஆண்டவர்கிட்ட எப்பொழுதும் திறப்பில் நின்று ஜெபிங்க. சோதனைக்குட்படாதபடி விழித்திருந்து ஜெபிக்கிறவர்களாய் காணப்படுங்க. பிசாசுக்கு ஏற்று நில்லுங்க. பாவத்துக்கு விலகி ஓடுங்க. அப்போதுதான் நீங்கள் தப்பிக்க முடியும். பாவத்தை எந்த காரணத்தை கொண்டும் நேசிக்காதீங்க. உலக ஆசபாசங்களை, இந்த மாய உலகத்தை வெறுத்து தேவனை பற்றி கொள்ளுங்க. அப்போதுதான் உங்களால் இந்த பாவ காரியங்களை ஜெயிக்க முடியும். பிறகு இது கடைசி காலம் என்பதை மறுபடியுமாக உங்களுக்கு சொல்லுகிறேன். எத்தனை பேர் பாவத்தில் விழுந்து கிடக்கிறீர்களோ அத்தனை பிள்ளைகளும் பாவ உணர்வு பெற்று இந்த நிமிஷம் நீங்கள் ஆண்டவரே என் பாவங்களை மன்னிச்சிருங்க என்று சொல்லி மறுபடியும் ஆண்டவர் கூட நெருங்கி ஜீவிங்க. பின்மாற்றத்துக்கு போனவங்க ஆண்டவரை மீண்டுமாக இறுக்கி பிடிச்சு கொள்ளுங்க. பாவத்தை விட்டு விலகி வாங்க. தேவனை பற்றி கொள்ளுங்க. தேவனுடைய சித்தத்தை செய்து முடிங்க. கர்த்தர் உங்களை வழிநடத்துவார், ஆசீர்வதிப்பார். சரிங்களா? தேங்க்யூ.